بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களிலே சிறந்தது எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவதும் புதுமைகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகிற்கு கொண்டு செல்லும் என்று ஒவ்வொரு உரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை நினைவூட்டியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தர்பியா வகுப்பிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வாருங்கள் சொர்க்கம் செல்லலாம். என்ன தலைப்பு? வாருங்கள் சொர்க்கம் செல்லலாம். மாஷா அல்லாஹ். எல்லாரும் தலைப்பை பார்த்துட்டு வந்துட்டீங்களா? அப்போ இந்த தலைப்பை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஹாப்பியாக இருந்ததா? சந்தோஷமாக இருந்ததா? வாருங்கள் சொர்க்கம் செல்லலாம், அப்படி தானே? சொர்க்கம்னாலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு இமேஜினேஷன் இருக்கும், அப்படி தானே? இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் என்னெல்லாம் நினச்சிங்க? என்ன இமேஜினேஷன்லாம் இருந்தது? சொர்க்கம்னா எப்படி இருக்கும்? இங்கே பெரிய மலையெல்லாம் இருக்கும், பெரிய பெரிய மாளிகைகள்லாம் இருக்கும், அப்படி தானே? தேனாறு இருக்கும், பாலாறு இருக்கும், மதுவாறு இருக்கும், அப்புறம் நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கும், நிறைய கார்டன்ஸ் இருக்கும், அப்படி தானே? எல்லாம் நினச்சிங்களா இல்லையா? சொர்க்கம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு கற்பனை தோணுது, அப்படி தானே இல்லையா? நரகம் என்று சொன்னால் உள்ளத்தில் ஒரு பயம் வருதா? நரகம் எப்படி இருக்கும்னு தெரியலையே, அப்படி தானே? அதிகமான நெருப்பு இருக்கும், கொழுந்து விட்டெறியும் தீ இருக்கும், அப்படின்னு தானே நமக்கு ஒரு பயம் தோணும். நரகம்னாலே சூடாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், அதில் அல்லாஹ் தூக்கி போட்டானா அவ்வளவுதான், பயங்கர கஷ்டமாக இருக்கும். நரகத்தின் மிக லேசான தண்டனை என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை? நெருப்பால் அணியப்படும் செருப்பு, அந்த நரகத்தினுடைய மிக லேசான தண்டனை. அந்த தண்டனை வழங்கப்பட்டால் என்ன செய்யுமா? நெருப்பால் அணியக்கூடிய செருப்பு தான். ஆனால் அதன் காரணத்தினால அவங்களுடைய மூளை உருகி வடியுமா. அந்த அளவிற்கு நரகத்தினுடைய மிக லேசான தண்டனையே எப்படி இருக்கும்? பயங்கர கஷ்டமாக இருக்கும். சரி, இப்போ நாம் சொர்க்கத்துக்குள்ளே வரலாம், சரிங்களா? ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோடி சொர்க்கத்துக்குள்ளே வரலாம். சொர்க்கம்னா ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், அப்படி தானே? ஒவ்வொரு முஸ்லீமினுடைய எண்ணமும் என்ன எண்ணமாக இருக்கும்? நாம் எப்படியாவது சொர்க்கம் சென்றுடும். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மரணம் என்ற ஒன்று நமக்கு நிச்சயமாக இருக்கு. அந்த மரணத்திற்கு பின் ஒரு மறுமை என்ற ஒரு நிலை, ஒரு வாழ்வு நமக்கு இருக்கு. அந்த வாழ்க்கையில நாம சுவனத்தை எப்படியாவது அடைந்து விட வேண்டும். இந்த உலகத்துல அதுக்கான எந்த அமல்கள் செய்யறானோ இல்லையோ, இந்த சுவனம் செல்வதற்காக அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் அமல்களை எல்லாம் நாம செய்யறோமோ இல்லையோ, அந்த மனிதன் செய்யறானோ இல்லையோ, ஆனா என்ன நினைப்பான்? எப்படியாவது நாம சொர்க்கத்துக்கு சென்றுடணும், இந்த நரகத்துக்கு போயிடவே கூடாது அப்படின்னு சொர்க்கத்தின் மீதான ஒரு ஆசை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படிதான் வச்சிருக்கான், அப்படிதானே? அல்லாஹ் எந்த அளவிற்கு கருணையாளன்னு சொன்னா, ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் எதுக்காக நம்ம ஆசைப்படுறோம்? நரகத்துக்கு போனா கஷ்டமா இருக்கும், நெருப்புல தூக்கி போடுவான், உடம்பெல்லாம் கரிஞ்சிரும், பயங்கர சூடா இருக்கும், அப்படிதானே? அதனால நம்ம பயந்து சொர்க்கத்துக்கு எப்படியாவது போயிடணும், சொர்க்கத்துல ஜாலியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், ஃப்ரீயா இருக்கலாம், மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும், பலவீனமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும், நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம் நாம, அப்படின்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கு, அப்படிதானே? அப்ப இதை தேடி நாம எப்படியாவது சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிடணும் அப்படின்னு அதை கஷ்டப்படக்கூடிய மக்கள், அதற்கு சிரமப்படக்கூடிய மக்களும் இருக்கதான் செய்றாங்க. அதற்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தங்களுடைய அமல்களை அதிகரித்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கதான் செய்றாங்க. ஆனால் ஒரு மனிதன் நினைப்பதை விட அல்லாஹ் எந்த அளவிற்கு நினைக்கிறான் தெரியுமா?
அந்த மனிதனை விட அதிகமா அல்லாஹ் நினைக்கிறான். நான் படைத்த இந்த மனிதன் முஃமின், அவன் எப்படியாவது சுவனத்திற்கு நுழைந்து விட வேண்டும். அதாவது அந்த முஃமின் எப்படி இருக்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்ற திருக்கலிமாவை மொழிந்தவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு யாரையும் எதையும் இணையாக்காதவனாக இருக்க வேண்டும். அப்படி அவன் இருந்தானே என்று சொன்னால் அவனை சொர்க்கத்தில் நான் கட்டாயம் நுழைத்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அந்த அளவிற்கு ஒரு ஆர்வமா இருக்கான். எந்த அளவிற்குன்னு பார்த்தா ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு சில மலக்குமார்களை நிர்ணயம் செய்வான். அப்படிதானே? ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியே போறான்னு சொன்னா, அவன் பிரார்த்தனை செய்யும் போது துவா ஓதினா அவனுக்கு மலக்குமார்களை அல்லாஹ் கூட அனுப்புவானா? அவன் பத்திரமா வெளியே போயிட்டு பத்திரமா வீடு சேரணும், அவனுக்குன்னு ஒரு மலக்குமார் நியமிக்குவான். அதே போன்று வேற என்ன செய்வான்? வேற என்ன மலக்குமார்களை அல்லாஹ் நிர்ணயம் செய்வான்? ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் போது, மற்றொரு மனிதனுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அந்த மலக்கு இருந்து, யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கும் அதையே நீ நிறைவேற்றி கொடுப்பாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்வதற்கும் ஒரு மலக்குமார்கள் இருப்பாங்க. அப்படிதானே? அதுக்கப்புறம் வேற எதுக்கு மலக்குமார்கள் இருப்பாங்க? மனிதனுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கு மலக்குமார்கள் இருப்பாங்க. அல்லாஹுடைய அர்ஷை சுமர்ப்பதற்கு மலக்குமார்கள் இருப்பாங்க. நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு மலக்குமார்கள் இருப்பாங்க. இப்படி ஏராளமான மலக்குமார்கள் இருப்பாங்க. அதுல மனிதனுக்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 மலக்குமார்களை, நிறைய மலக்குமார்களை தேர்வு செய்து வச்சிருப்பான். 2 மலக்குமார்களை ஸ்பெஷலா வச்சிருப்பான். எதுக்கு வச்சிருப்பான்? நம்ம கூடவே எப்பவுமே இருப்பாங்க. நாம் செய்யக்கூடிய மாஷாலா நன்மையையும் தீமையையும் பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்கள் நம்முடனே எப்பவுமே இருப்பாங்களா? அந்த மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன சொல்றான்? அந்த தீமை, நாம் செய்யக்கூடிய தீமையான காரியங்களை பதிவு செய்யக்கூடிய மலக்கு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், மலக்கே, என்னுடைய அடியான் ஏதேனும் ஒரு தீமையான காரியத்தை செய்ய நாடினால், அதாவது அவன் செய்யறதுக்கு நினைச்சா, அவன் மனசுல நினைச்சாலே அதை நீங்கள் பதிவு செய்யாதீர்கள். அவன் உள்ளத்துல மட்டும்தான் அதை நினைச்சிருக்கான், அதை நீங்க பதிவு செய்யாதீங்க. அதுவே அந்த மனிதன் அந்த தீமையை செய்து விட்டானே என்று சொன்னால், அவன் உள்ளத்துல நினைச்சானே ஒரு தவறான எண்ணம், அதனை அவன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரே ஒரு தீமையை மட்டும் பதிவு செய்து விடுங்கள். சரிங்களா? அடுத்ததா நன்மையை பதிவு செய்யக்கூடிய மலக்கிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மலக்கே, என்னுடைய அடியான் ஒரு நன்மையை செய்ய நாடுகிறான், ஒரு நன்மையை செய்ய அவன் நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு நன்மையை பதிவு செய்து விடுங்கள். எப்படி? ஒரு நன்மையை செய்ய நினைக்கிறானே என்று சொன்னால் அவனுக்கு ஒரு நன்மையை நீங்கள் பதிவு செய்து விடுங்கள். அதே சமயம் அந்த நன்மையை அவன் செய்து முடித்து விட்டானே என்று சொன்னால் அந்த நன்மைக்கு பகரமான நன்மையை பதிவு செய்து விடுங்கள். 2 நன்மைகளோ 10 நன்மைகளோ 70 மடங்கு நன்மைகளோ பதிவு செய்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப எந்த அளவிற்கு ஒரு கருணையாளன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிதானே இல்லையா? மனிதன் எப்படியாவது சுவனம் சென்று விடணும்னு மனிதன் நினைக்கிறானோ இல்லையோ, அதுக்கு சிரமப்படுறானோ இல்லையோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு ஆசைப்படுகிறான். அவன் பாவமான ஒரு காரியத்தை நினைச்சா பதிவு செய்யாதீங்க. ஒருவேளை அவன் அதை செஞ்சிட்டா ஒரே ஒரு தீமையா பதிவு செஞ்சிருங்க. அதே சமயம் அவன் நன்மையான காரியத்தை செய்ய நாடினால், நினைத்தால் அதனை ஒரு நன்மையாக பதிவு செய்து விடுங்கள். அதை அவன் செய்து விட்டானே என்று சொன்னால் அதற்கு பகரமான நன்மையை பதிவு செய்து விடுங்கள். அப்ப எந்த அளவிற்கு ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவற்ற அருளாளன், ரஹ்மான், ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். இப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளை சுவனத்திற்குள் நுழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்ப அந்த ஆசையும் அந்த செயல்பாடுகளும் அந்த ஆர்வமும் நம்மிடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிதானே? அந்த ஆசை அந்த ஆர்வம் நம்மிடத்தில் இருக்குதா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் அல்லாஹ் கூறிய வார்த்தைகளின் அடிப்படையில், குர்ஆன் வசனங்களின் அடிப்படையில் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அது போன்று அவர்களும் குடும்பமும் அதே போன்றுதான் வாழ்ந்தார்கள். அந்த குர்ஆன் வசனங்களை உண்மைப்படுத்தினார்கள், சுவனத்தை நோக்கி விரைந்தார்கள். அதே திருமறை குர்ஆன் வசனம் தான் இன்னைக்கு நம்முடைய கையில் இருக்கு. அப்படிதானே இல்லையா? அல்லாஹுடைய தூதர் மட்டும்தான் நம்முடைய கூட இல்லை. மற்றபடி அல்லாஹுடைய வசனங்களும் அல்லாஹ்வின் தூதருடைய பொன்மொழிகளும் எச்சரிக்கைகளும் நம்முடைய கைகளில் தான் இருக்கு. அந்த குர்ஆன் வசனங்களை கேட்டாலும் அந்த ஹதீஸ்களை கேட்டாலும் வெறுமனவே அந்த சபையில இருந்து அச்சப்படுறதாக இருந்தாலும் சரி, சந்தோஷப்படுறதாக இருந்தாலும் சரி, அந்த சபையோடு முடித்து விட்டு நாம் கிளம்பி விடுறோம். அப்படி இருக்கலாமா?
அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பயானை நாம கேட்கிறோம்னு சொன்னா, ஒரு ஹதீஸ்களை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால், குர்ஆன் வசனங்களை கேட்கிறோம் என்று சொன்னால், அதை கேட்பதற்கு முன்னாலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆர்வம் இருக்கணும். இது எதை குறித்து இருக்கும்? ஒரு தலைப்பு சொன்னா இந்த தலைப்புக்குள்ள என்னெல்லாம் பேசுவாங்க, என்னெல்லாம் சொல்லுவாங்க, இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லி காட்டுகிறது, அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன பேசுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடத்தில் என்ன எச்சரிக்கை செய்கிறார்கள், இந்த முஃமினுடைய தன்மை நம்மிடத்தில் வந்துவிட வேண்டுமே, நான் சிறந்த ஒரு முஃமினாக இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வை அஞ்சிய நல்ல அடியானாக இருக்க வேண்டுமே என்று நாம் நினைக்க வேண்டும். இந்த நரகை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே, நாம் நரகவாசி ஆகிவிடக் கூடாதே, நாம் சுவனவாசியாக வேண்டுமே என்ற ஆசையும் பயமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்போ ஒரு விஷயத்தையே குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாம் கேட்டோம்னா என்ன சொல்லணும்? அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொள்வதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை செதுக்கினார்கள். சொர்க்கம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா போதும், உடனே அவங்க அதை செயல்படுத்திடுவாங்க. ஆனா இந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? தஅத்தது லிஇபாதிஸ் ஸாலிஹீன், அல்லாஹ் என்னுடைய முஃமினான அடியார்களுக்கென்று நான் சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றேன். அந்த சுவனம் எப்படி இருக்கும் தெரியுமா? மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்த்திராது. இந்த உலகத்தில் எல்லா கண்களும் பார்க்கக்கூடிய காட்சிகளை அந்த சுவன காட்சியாக எந்த கண்ணும் பார்த்திருக்காது. வலா உத்னுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராது. இந்த உலகத்தில் கேட்கக்கூடிய ஓசைகளை, இசைகளை எந்த காதுமே அந்த சுவனத்தினுடைய இசைகளையும் சுவனத்தினுடைய சத்தங்களையும் கேட்டிராது. அலா கல்பி பஷர், எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராது. எந்த உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராதுன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் நாம இருக்கோமா? எல்லாருடைய உள்ளங்களிலும் ஏதேனும் ஒரு இமேஜினேஷன் இருக்கும், அப்படிதானே இல்லையா? சொர்க்கம்னு சொல்லிட்டா நமக்கு சில இமேஜினேஷன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றதா இருந்தா, நம்ம கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, அவங்க ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு வராங்க. ஊட்டி, கொடைக்கானல், மைசூர், டார்ஜிலிங், சிம்லா, காஷ்மீர் அப்படின்னு போயிட்டு வராங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட அங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிதானே? அந்த பிளேஸ் இப்படியெல்லாம் இருந்துச்சு, பயங்கர பனியா இருந்தது, பயங்கர ஸ்னோவா இருந்தது, நிறைய ஸ்னோ இருந்தது, நாங்கள் நல்லா எடுத்து தூக்கி தூக்கி போட்டு சூப்பராக விளையாடணும், பயங்கர சில்லுன்னு இருந்தது, அங்கே ஹாட்டாகவே இல்லை, வேர்க்கவே இல்லை, பயங்கர கூலிங்காக இருந்தது, நிறைய கார்டன் இருந்தது, நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது, பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இருந்தது, நாங்கள் ஜாலியாக நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய உள்ளங்களில் ஒரு இமேஜினேஷன் தோணுதா? இப்படி தான் இருக்கும், ஒருவேளை இப்படி இருந்திருக்கும், அந்த மலை இப்படி இருக்கும், அந்த இடம் இப்படி இருக்கும், அப்படிதானே? அந்த ஸ்னோ இப்படி இருக்கும், அதை எடுத்து விளையாடுனா இப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல தோணும். அதுக்கு என்ன காரணம்? நம்ம ஏதோ ஒரு இடத்துல அந்த இமேஜினேஷனை நம்ம பண்ணி பார்த்துருப்போம், அதாவது அந்த பிக்சர்ஸை பார்த்துருப்போம். சில ஃபோட்டோஸ்லேயே ஆகட்டும் சரி, வீடியோஸ்லேயே ஆகட்டும் சரி, ஊட்டினா இப்படி இருக்கும், கொடைக்கானல்னா இப்படி இருக்கும், ஹில் ஸ்டேஷன்ஸ்னா இப்படி இருக்கும், ஸ்னோனா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்த்திருப்போம், அப்படிதானே? அப்படியே பார்க்காட்டாலுமே அது எப்படி இருக்கும், இதை போன்று இருக்குமா, அதை போன்று இருக்குமா அப்படிங்கிறதையே நாம யோசிப்போம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரூட் சரிங்களா, ஒரு ஃப்ரூட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அந்த ஃப்ரூட்டை உங்களுக்கு என்னெல்லாம் இமேஜினேஷன் தோணுதுன்னு சொல்லுங்க. ஒரு ஃப்ரூட் மேலே பிங்கிஷா இருக்கு சரிங்களா, அதனுடைய மேலே தாளம்பூவினுடைய இதழ்கள் போல இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள ஒயிட்டாகவும் இருக்கும், பிங்காகவும் இருக்கும், அதுக்குள்ள பிளாக் டாட்ஸாகவும் இருக்கும், அது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். அப்போ இப்படி நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ரவுண்டாகவும் இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த ஃப்ரூட் ஞாபகம் வருது? டிராகன் ஃப்ரூட். மாஷா அல்லாஹ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. டிராகன் ஃப்ரூட் கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சா? அப்போ சொல்லும்போது அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அப்படிதானே? அப்போ அதன் சுவையையும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால டிராகன் ஃப்ரூட், இவங்க சொல்றது எக்ஸாக்டா டிராகன் ஃப்ரூட் இப்படிதாங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த சொர்க்கம் எப்படி இருக்குமா? எந்த கண்ணுமே பார்த்திராது, எந்த காதுமே கேட்டிராது, எந்த உள்ளம் கூட கற்பனை கூட செய்து பார்த்திருக்காது, இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத. அப்படிப்பட்ட சுவனத்தை என்னுடைய முஃமின்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த சுவனம் எந்த அளவிற்கு அழகா இருக்கும், அப்படிதானே? நினைச்சு கூட பார்க்க முடியாது.
தங்கத்தினாலான மாளிகை, வைரத்தினாலான மாளிகை, முத்தாலான மாளிகை எல்லாம் இருக்கும்போது, ஒவ்வொரு மாளிகையிலையும் 70 அறைகள் எல்லாம் இருக்கும்போது, நம்ம வீட்டில் நமக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ரூம் கொடுத்தாலே எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா இல்லையா? நம்ம ரூமை யாருமே ஷேர் பண்ணக்கூடாது, நமக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ரூம், நம்முடைய ஸ்டடி புக்ஸ் எல்லாம் வச்சுக்குவோம், நம்முடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்குவோம், அந்த ரூமில் நம்ம மட்டும் தூங்குவோம், ஹாப்பியாக இருக்கும். என்னமோ ஒரு பெரிய ஒரு மாளிகையே நமக்கு கிடைச்ச மாதிரி, இது என்னுடைய ரூம், இதில் என்னுடைய திங்ஸ் மட்டும்தான் இருக்கும், நான் ஃப்ரீடமாக என்னுடைய ரூமில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ். அந்த சொர்க்கத்தில் அப்போ 70 அறைகள் கொண்ட ஒரு மாளிகை கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுவே தங்கத்தினாலான மாளிகையாக இருந்தா, வைரத்தினாலான மாளிகையாக இருந்தா, முத்தாலான மாளிகையாக இருந்தால் எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கும்? பயங்கர ஹாப்பியாக இருக்குமா? அப்போ அந்த சொர்க்கத்திற்கு நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம்? தயார் செய்யணுமா இல்லையா? இப்படிப்பட்ட சுவனத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய பாவங்களை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சஹாபாக்களிடத்துல சொல்றாங்க, இந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரையுங்கள். ஒரு நாள் பத்ர் போர்க்களம் வருது. பத்ர் போர்க்களத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், எல்லாரும் கேளுங்கள், வானங்கள் பூமியின் சம அளவுக்கு நிறைந்த சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது, எல்லோரும் வாருங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு விடுக்கிறாங்க. பத்ர் போர்க்களத்துல. போர்க்களம்னா சாதாரண விஷயமா? போர்க்களம்னா விளையாட போற விஷயமா? வாளையும் அம்பையும் வச்சுட்டு ஜாலியா விளையாடிட்டு வரலாம், இல்ல பேட் அண்ட் பால் கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு வரலாம் அப்படின்ற விஷயமா போர்க்களம்? அப்படி கிடையாது, அப்படிதானே? தன்னுடைய உயிரே ஒரு சமயம் போனாலும் போகலாம், அல்லது உடல் உறுப்புகள் ஏதேனும் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்படலாம், கையை இழக்கலாம், காலை இழக்கலாம், கண்களை இழக்கலாம், அப்படிதானே? எது வேணாலும் நடக்கும் அந்த போர்க்களத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வானங்கள் பூமியின் விசாலம் அளவிற்கான சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் விரையுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் வேக வேகமா ரெடி ஆகுறாங்க அந்த போர்க்களத்துக்கு போகிறதுக்கு. அப்போ ஒரு சஹாபி உமைர் அலி அவர்கள் எழுந்து அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வானங்கள் பூமியின் அளவுக்கு சொர்க்கம் விசாலமானதா? அந்த அளவிற்கு மிக பெரியதா? நம்ம இமேஜின் பண்ணி முடிச்சிட முடியுமா? வானமும் பூமியும் எந்த அளவிற்கு விசாலமானதுன்னு கணக்கெடுத்துட முடியுமா? கணக்கே எடுக்க முடியாது, அப்படிதானே? அப்படிப்பட்ட சொர்க்கமா அது அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், வானங்கள் பூமியின் விசாலம் அளவிற்கு நிறைந்தது அந்த சொர்க்கம், அந்த சொர்க்கம் அதோ இருக்கிறது, அதை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அந்த சஹாபி உமைர் அலி அவங்க என்ன செய்றாங்க, தன்னுடைய அம்புக்குட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. ஒரு பேரித்தம்பழத்தை சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரே ஒரு டேட்ஸ் 2 மணி நேரம் ஆகுமா? 2 நிமிஷம் ஆகுமா? 2 செகண்ட் தான் ஆகுமா? ஒரு பேரித்தம்பழம் சாப்பிடக்கூடிய நேரத்தில் கூட அந்த சொர்க்கத்தை நான் வீணடித்து விடக்கூடாதே, அந்த சொர்க்கத்தை நான் இழந்து விடக்கூடாதே, அந்த நேரம் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடாமல் வேக வேகமாக சென்ற அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்றாங்க. 1000 எதிரிகளை அவர்கள் கொலை செய்கிறார்கள். பிறகு இறுதியிலே அவர்களும் எதிரிகளால் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுறதுக்கு ஒரு 2 செகண்ட் 2 நிமிஷம் அந்த நேரத்தை கூட நான் வீணடிக்க விடல, சொர்க்கத்தை நோக்கி நான் சென்று விடுகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சென்று அந்த சஹாபி சொர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்கிறார்கள், அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்கள். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எவ்வளவு நேரங்களை நாம வீணடிச்சிட்டு இருக்கோம்? வீணடிக்கிறோமா இல்லையா? முதல் விஷயம் என்ன விஷயம்? எல்லாரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா? எல்லார் வீட்லயும் மொபைல் ஃபோன் இருக்கா? எப்படி யூஸ் பண்ணுவோம்? டைமிங் படி தேவை போலயா யூஸ் பண்ணுவோம்? தேவைக்கு லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கிறது பிரச்சனை கிடையாது, அப்படிதானே இல்லையா? தேவை மீறி யூஸ் பண்றோமா? நைட்டெல்லாம் தூங்காம 12-1 மணி வரைக்கும் இருந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்றது. ஸ்கூலுக்கு இல்லையா? மாஷா அல்லாஹ், குட் கேர்ள். அப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி காலையில யூஸ் பண்ணுவோமா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் யூஸ் பண்றோமா? டியூஷன் போனோம், மதரசா போனோம், அப்படிதானே? மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்றது இல்லையா? அதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்களா? மாஷா அல்லாஹ், வெரி குட் கேர்ள். ஆனாலும் சில தலைகள் ஆடுதே. மொபைல் ஃபோன் என்ன செய்யறது? நம்முடைய நேரங்கள் வீணடிக்கப்படுறது. தேவையான நேரத்துல நாம யூஸ் பண்ணிக்கலாம்,
தேவை இல்லாமல் அதில் நம்முடைய நேரங்களை கழித்து விட வேண்டாம். ஒரு ஷார்ட்ஸ் நம்ம பார்த்த ஒரு ஷார்ட்ஸ் எத்தனை செகண்ட் வரும்? 5 செகண்டா? யூஸ் பண்றீங்கன்றீங்க, அப்புறம் ஷார்ட்ஸ் எத்தனை செகண்ட்னு தெரியலன்றீங்க. ஒரு ஷார்ட்ஸை பார்த்தாலே நம்முடைய நேரங்கள் வேஸ்ட் ஆகுதா இல்லையா? ஒரு ஷார்ட்ஸ் இப்படி இப்படி ஸ்வைப் பண்றது, ஒன்று போனா அடுத்து, ஒன்று போனா அடுத்து, ஒன்று போனா அடுத்து. ஒரே ஒரு ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு விட்டுருவோமா? அது தேவையானதா இருக்குமா? அது தேவையில்லாததா தான் இருக்கும். அப்படிதானே? தேவையில்லாமல் அனாச்சாரமானதாக தான் இருக்கும். அதை பார்த்து நம்முடைய நேரங்களை நாம் வீணடிச்சிடுறது. மொபைல் போனை எடுத்தாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே வேஸ்ட் ஆயிடுறது. வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு முதல் எடுத்து பார்க்கறது. யாராவது மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை நாம சென்ட் பண்ண மெசேஜ் அவங்க பார்த்துருக்காங்களா, ப்ளூடிக் விழுந்திருக்கா, இல்லை யாராவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களா, இல்லை நாம போட்ட ஸ்டேட்டஸை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அதை எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அப்படிதானே? வாட்ஸ்அப்பை பார்க்கறதுக்காக மொபைல் ஃபோன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேருந்து யூடியூப் போகும், ஷார்ட்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் எஃபியில் போஸ்ட் பண்ணுவோம், அதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் லைக் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்களா? இன்ஸ்டாகிராம்லாம் இல்லையா? மாஷா அல்லாஹ். இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? அப்ப இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது, எஃபி யூஸ் பண்றது, யூடியூப் யூஸ் பண்றது, அதுல என்ன அனாச்சாரமான விஷயங்கள் எல்லாம் நடக்குதுங்கிறத பாக்குறது. இதையும் தாண்டி மொபைல் போன் இல்ல, வீட்டுல கையில மொபைல் போன் கொடுக்கல, அப்படி அதை தாண்டி போனா டிவி இருக்குமா? டிவியை பாக்குறதா? டிவில என்ன அனாச்சாரங்கள்லாம் பாக்குறது? சீரியல் பாக்குறதா? உட்காந்து சீரியல்லாம் பாக்குறது இல்ல. அப்ப காமெடி ஷோஸ் பாக்குறதா? அப்ப டான்ஸ் ப்ரோக்ராம் பாக்குறது, அப்படி இல்லைன்னா மூவிஸ் பாக்குறது. தேவையில்லாம நம்முடைய நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நமக்கு தேவையானதா? ஏதாவது ஃபைதா இருக்கா நமக்கு? மூவிஸ் பார்க்கறனால ஏதேனும் ஏதாவது ஒரு திரைப்படம் பார்த்து இந்த குட் ஹேபிட்டை நான் கத்துக்கிட்டேன், இந்த நல்ல பழக்கம் என்கிட்ட வந்துச்சு அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு படத்தை எடுத்துட முடியுமா? இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அனாச்சாரங்களும் திரைப்படம்ன்ற ஒரு பெயர்ல தான் அங்க எடுப்போம். நமக்கு தெரியாத அனாச்சாரங்கள் கூட அந்த திரைப்படத்தின் வாயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லா அனாச்சாரங்களும் அதுல கொட்டி கிடக்கு. அதுல பாக்குறதுல நமக்கு என்ன யூஸ்? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப சொர்க்கத்தை நோக்கி அந்த சஹாபி எப்படி விரைஞ்சாங்க, எப்படி போனாங்க? பேரித்தம்பலம் சாப்பிட்றதுக்கான 2 செகண்ட் 2 நிமிஷம் டைம் கூட இல்லாம வேக வேகமா ஓடி போனாங்க. இன்றைக்கு நாம நம்முடைய நேரங்களை வீணடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்நாட்கள் என்ன செய்யப்படுகிறது? வீணடிக்கப்படுது. அப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நேரங்கள் வீணடிக்கப்படாமல் நாம் எப்படி நம்முடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். மார்க்க விஷயம்லாம் நமக்கு தெரியதான் செய்யுது. ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் இல்லை, அப்படிதானே? மார்க்க விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியதான் செய்யுது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. இது நரகத்திற்கான செயல், நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல், இது நல்ல அமல், இது சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரியுது. அப்ப நாம என்ன செய்யணும்? அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், தில்கல் ஜன்னத்தல்லதி நூரிஸு மின் இபாதினா மா கான தகிய்யா. யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் சுவனத்தின் வாரிசாக்குவேன். எப்படி? சுவனத்தினுடைய வாரிசாக அவர்களை நான் மாற்றுவேன். இந்த உலகத்துல அல்லாஹ்வை அஞ்சி யார் நடக்கிறார்களோ, நல்ல அமல்களை எல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்களை சுவனத்தின் வாரிசுகளாக நான் மாற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையை அஞ்சி அல்லாஹ்வின் முன்னால் நிற்க போகிறோமே என்கிற நிலையை குறித்து அஞ்சி இவ்வுலகில் யார் நல்ல அமல்களை செய்து கொள்கிறார்களோ, அதிகப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை ஹலாலாக்குகிறேன், அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சுவனத்தை வழங்குவதற்கு மிக தயாரா இருக்கான். நாம அதன் அடிப்படையில் செயல்படுவது மட்டும்தான் மிச்சம். அதன் அடிப்படையில் நாம் செயல்பட்டோமே என்று சொன்னால், நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தி கொண்டோமே என்று சொன்னால்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக இலகுவாக நமக்கு சுவனத்தை வழங்கி விடுவான். ஆனால் சுவனம் லேசா கிடைச்சிருமா? கிடைக்காது. சுவனம் மிக இலகுவாக கிடைக்காது. மிக ஈஸியா நீங்க சுவனத்துக்கு போயிடலாமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கிடையாது. உங்களுக்கு முன் சென்றோர்கள் அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்காமல் நீங்கள் மிக இலகுவாக சுவனம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அது நடக்கவே நடக்காது. சில கஷ்டங்கள், சங்கடங்கள் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் அனுபவித்துதான் சுவனம் செல்ல வேண்டும். இதற்கு ஒரு அழகான ஒரு ஹதீஸ். பத்ரு போர்க்களம் நடக்குது. பத்ரு போர்க்களம் நடந்து முடிந்த பிறகு சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய உறவினர்களை தேடி வராங்க. எல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஒரு வயதான ஒரு மூதாட்டி வராங்க. ஒரு வயதான மூதாட்டி வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகன் ஹாரிசா அவன் வந்து இந்த போர்க்களத்துல கலந்துக்கிட்டான். ஆனா அவன் திரும்பி வரல. அவன் மரணிக்கப்பட்டு விட்டானா? அவனுடைய நிலை தற்போது என்னவா இருக்கிறது அப்படின்னு நீங்க எனக்கு தெரிவிங்க யார சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் என் மகனை நான் எந்த அளவிற்கு நேசிக்கிறேன் என்று, என் மகனின் மீது எந்த அளவிற்கு நான் அன்பு வைத்திருக்கிறேன், பாசம் வைத்திருக்கிறேன் என்று. என் மகனுடைய நிலை என்னவாயிற்று என்பதை இப்போது நீங்களே எனக்கு தெரிவிங்கள். என் மகன் சுவனத்தில் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சுவனம் என்பது ஒரே ஒரு சுவனமா? உன் மகன் ஹாரிசா எங்கே இருக்கிறான் தெரியுமா? சுவனத்தில் 100 படித்தரங்கள் இருக்கிறது. அதிலே மிக உயர்ந்த படித்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவர்க்கத்திலே உன்னுடைய மகன் ஹாரிசா இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த தாய்க்கு சந்தோஷம், மன நிறைவு அடைஞ்சிட்டாங்க. என்னுடைய மகன் ஹாரிசா சுவனத்துல இருக்கானா, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அப்போ ஒரு தாய் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலையா அது? சிந்திச்சு பாருங்க. தன்னுடைய மகனை இழந்து நிற்கிறாங்க. என்னுடைய மகன் போர்க்களத்திற்கு சென்றான், ஆனால் அவன் அங்கே ஷஹீதாக்கப்பட்டு விட்டான். இப்போது என்னுடைய மகன் என்னிடத்தில் இல்லை. என் வாழ்வை நான் எப்படி நகர்த்தி கொண்டு செல்வது என்ற கவலை அவங்களுடைய உள்ளத்துல இல்லாம, என்னுடைய பிள்ளை சொர்க்கத்துல இருக்கானா நரகத்துல இருக்கானா, என்னுடைய பிள்ளை நிலை என்ன ஆயிற்று அப்படின்ற கவலை தான் அவங்களுடைய உள்ளத்துல இருந்திருக்கு. உங்களுடைய பிள்ளை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த தாய் எந்த அளவிற்கு ஒரு மன நிறைவோடு செல்கிறார்கள். சொர்க்கம்னா எப்படி இருக்கணும்? அதை அடைவதற்கு முயற்சி செய்யணும், அதை அடைவதற்கு போராடணும். சொர்க்கம் கிடைச்சிருச்சா, சொர்க்கம் கிடைக்குமே, இந்த அமல்களை நாம் செய்தால் சுவனம் கிடைக்குமே என்ற ஆர்வம், என்ற சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அப்படிதானே இல்லையா? இன்றைக்கு நம்முடைய தாய் நம்ம இடத்துல சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? வீட்டுல 5 நேரம் தொலை சொல்லுவாங்களா? சுபு எந்திரிச்சு தொழணும்னு சொல்லுவாங்களா? ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம், மதரசா விட்டு வந்ததுக்கு அப்புறம் திருமறை குர்ஆனை எடுத்து ஓதுங்கன்னு சொல்லுவாங்களா? குர்ஆனை மனனம் செய்யணும்னு சொல்லுவாங்களா? எதுக்காக சொல்லுவாங்க இதெல்லாம்? அந்த அமல்களை எல்லாம் செய்து நாம் சுவனம் நுழைய வேண்டும். நானும் சுவனம் நுழைய வேண்டும், என்னுடைய பிள்ளைகளையும் அமல்களை செய்து அதிகப்படுத்தி சுவனம் நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தானே சொல்றாங்க. அப்ப நாம் அதை செய்யணுமா இல்லையா? 5 நேரம் கடமையான தொழுகையை மிக சரிவர நிறைவேற்றணுமா இல்லையா? ஃபஜ்ர் எத்தனை பேரை எழுப்பி தொழுவீங்க? மாஷா அல்லாஹ், எல்லாரும் ஃபஜ்ர் எழுப்பி தொழுவீங்களா? எத்தனை மணி டைமிங் சொல்லுங்க? 6 மணியா? 5:30. மாஷா அல்லாஹ், 5:30க்கு எழும்பி ஃபஜ்ர் தொழுகை தொழுவோம். நம்முடைய ஈமானை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஃபஜ்ர் தொழுகை என்பது என்னது? சுவனத்தினுடைய திறவுகோல், சுவனத்தினுடைய சாவி. ஒரு வீட்டை நாம திறக்கணும்னு சொன்னா சாவி இருந்தா தானே திறக்க முடியும். சாவியை தொலைச்சிட்டு வந்து வீட்டை நம்ம திறக்க முடியுமா? பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள போயிடலாம், ஆனா சுவனத்தினுடைய வாசலை உடைச்சு சுவனத்துக்குள்ள நுழைய முடியுமா? நுழைய முடியாது. சுவனத்தினுடைய திறவுகோல் என்னது? சாவி. என்னது? தொழுகை. அந்த தொழுகை நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் நாம் சுவனத்தில் நுழைய முடியும். நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ளணும். திருமறை குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். திருமறை குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். திருமறை குர்ஆனை மனனம் செய்தவர்கள் நாளை மறுமையில் மலக்குமார்களுடன் சுவனத்தில் இருப்பார்கள். அந்த மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணுமா இல்லையா? அதனால திருமறை குர்ஆனை நீங்கள் மனனம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய தாய் தந்தை ஆசைப்படுவாங்களா இல்லையா? அதன் அடிப்படையில் நாம செயல்படணுமா இல்லையா? சொர்க்கத்தை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? விரைய வேண்டும். சொர்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும். நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு அழகான நிகழ்வு,
சொர்க்கத்தை குறித்து ஒரு அழகான ஒரு நிகழ்வு. ஒரு சஹாபிய பெண்மணி, அந்த சஹாபிய பெண்மணி எப்படி இருந்தாங்கன்னா, இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க வாங்க, உங்களிடத்தில் ஒரு சுவனத்தின் பெண்மணியை நான் காட்டட்டுமா அப்படின்னு. அப்ப அந்த சஹாபி கேட்கிறாங்க, யார் அந்த சுவனத்தின் பெண்மணி, காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த பெண்மணியை காட்டி சொல்றாங்க, இதோ இந்த கருப்பு நிற பெண்மணி தான் சுவனத்தினுடைய பெண்மணி. அப்படியா, அவங்க சுவனத்தினுடைய பெண்மணினா அவங்க என்ன அமல் செய்யறாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்கும் போது இப்னு அப்பாஸ் அலி அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்துல வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது. அந்த நோயின் தாக்கத்தின் காரணத்தினால் நான் ஏதேனும் கடை வீதிகளுக்கு ஏதேனும் தெருக்களுக்கு சென்றிருந்தாலோ அந்த வலிப்பு நோய் வரும் பொழுது நான் மயங்கி விழுந்து விடுவேன். அப்போது என்னுடைய ஆடைகள் எல்லாம் களைந்து விடும். அதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லுவாங்க. உடனே அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய நோய்க்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த நோயை சற்று பொறுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சுவனம் நிச்சயம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. வலிப்பு நோய் சாதாரண நோய் இல்லை, மிக கஷ்டமான ஒரு நோய். அந்த நோய் ஏற்படும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்ற நிலை அவங்களுக்கே தெரியாது, அவங்களுடைய ஆடைகள் எப்படி விலகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அதிலும் குறிப்பா ஒரு பெண்மணியா இருக்கும் போது பயங்கர கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறேன், ஆனா நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுவனம் நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, அப்படியா, அப்படின்னா நான் அதை பொறுத்துக்கிறேன், அந்த நோயை எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்தை வழங்க வேண்டும், சுவனம் தான் என்னுடைய லட்சியம், அதுதான் என்னுடைய இலக்கு, எனக்கு சுவனம் கிடைச்சா போதும். ஆனால் அல்லாஹ்வின் தூதரே, அந்த நோய் ஏற்படும் போது என்னுடைய ஆடைகள் மற்றும் சற்று விலகாமல் இருக்க நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்க. நோய் அப்படியே இருக்கட்டும், நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன், அதன் மூலமா நாளை மறுமையில் நான் சுவனத்தை அடைந்து கொள்கிறேன், ஆனால் அதன் மூலம் என்னுடைய ஆடைகள் விலகிறத மட்டும் நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்ப இன்றைக்கு பெண்களாகிய நாம நம்முடைய நிலை எப்படி இருக்கு? அதுவும் அந்த நோய் தாக்கத்தின் காரணத்தினால் அவங்களுக்கு பெரிய அளவுல ஒன்னும் ஆடைகள் விலகப்படுறது இல்லை, லேசா ஏதேனும் அவர்களுடைய கால்கள் தெரிகின்ற அளவிற்கு மட்டும்தான் அவர்களுடைய ஆடைகள் விலகப்படுது. அதுக்கே அந்த பெண்மணி எந்த அளவிற்கு வெட்க உணர்வோடு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பார்க்க போனால் சொல்லவே முடியல, அப்படிதானே? ஷால் போடுறேன்ற பேர்ல 8 சுத்து 10 சுத்துன்னு தலையிலே சுத்திடுறது, எங்க மறைக்கணுமோ அங்க மறைக்கிறது கிடையாது, அப்படிதானே இல்லையா? ஆடைகளை எப்படி அணிறது? ஹிஜாபு போடுறோம், ஹிஜாபு போடுறோன்ற பேர்ல எப்படி போடுறது? டைட்டா போடுறது, கிராண்டான ஹிஜாப் போடுறது. இப்படியெல்லாம் ஹிஜாப் போடலாமா? மார்க்கம் இதை தான் சொல்லி தந்திருக்கா? இன்னும் ஆடைகளை எப்படி அணியணும்? வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ்ஸஸை எப்படி போட்டிருக்கணும்? அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நம்முடைய ஆடைகள் எப்படி இருக்கணும்? நம்முடைய வீட்டில் யார் இருப்பா? வாப்பா, அண்ணன், அம்மா, இவங்க எல்லாம் இருப்பாங்க. அல்லது மஹரமான உறவை தாண்டி மஹரம் அல்லாத உறவுகளிடத்தில் நாம் எப்படி இருக்கணும்? நம்முடைய ஆடைகளின் ஒழுக்கம் எப்படி இருக்கணும்? வீட்டுக்கு பால்காரர் வருவாரு, சிலிண்டர் கொண்டுட்டு கேஸ்காரர் வருவாரு, அப்படிதானே? அவங்களிடத்தில் எல்லாம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய ஆடைகளை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும்? நம்முடைய வீட்டில் இருக்கிறோம்னா வீட்டை தாண்டி நம்முடைய நடையில் வந்தாலும் சரி, தெருக்களிலே வந்தாலும் சரி, நம்முடைய ஆடைகளை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும்? அந்த வெட்க உணர்வே பெரும்பான்மையான பிள்ளைகளுக்கு இருக்கிறதுல. ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையான பெண்களுக்கு, பெரும்பான்மையான பிள்ளைகள் மிக அழகான முறையிலே ஹிஜாபை அணிகிறார்கள், மிக அழகான முறையிலே தங்களுடைய ஔரத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்கள், மிக அழகான முறையிலே ஆடைகள் அணிகிறார்கள். ஆனால் சில பெண்கள் அப்படி இருப்பது கிடையாது. வெளியே போகும்போது நோஸ் பீஸ் போட்டு போவாங்க, மதரசா படிக்கும் போதெல்லாம் நோஸ் பீஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் போட மாட்டாங்க. திருமணம்னு வந்தா போட மாட்டாங்க, திருமண வீடுகளுக்கு செல்றதா இருந்தாலும் போட மாட்டாங்க, அப்படிதானே இல்லையா? ஆடையை நாம் எப்படி அணிய வேண்டும்? மிக கண்ணியமான முறையிலே, அழகான முறையிலே நம்முடைய மறைவிடயங்களை எல்லாம் மறைத்து தான் நம்முடைய ஆடையை அணியணும், அப்படிதானே இல்லையா?
அப்ப அந்த பெண்மணிக்கு இருந்த வெட்க உணர்வு நமக்கு இருக்கணும். எந்த அளவுக்கு இருக்கணும்? அதை விட அதிகமா இருக்கணுமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. ஆனால் இன்றைக்கு நம் பெண்களினுடைய நிலையை பார்த்தால் மிகவும் கவலைக்கிடம். ஆடைகள் என்று சொன்னாலே மிகவும் மோசமான ஒரு நிலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இன்னும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், பெற்றோருக்கு பணிவிடை செய்பவன் சுவனம் நுழைவான். ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவின் போது சுவனத்தில் ஒரு நபரை பார்க்கிறார்கள். அந்த நபர் ஓதிக்கொண்டிருக்கிறார். அப்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், இது யார், எந்த மனிதர் என்று கேட்கிறார்கள். அது எந்த சஹாபின்னு தெரியுமா? பேர் தெரியுமா யாருக்காவது? அப்போது கூறப்படுகிறது, ஹாரிசா பின் நுமான். ஹாரிசா பின் நுமான் என்ற சஹாபிதான் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு திருமறை குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இதுதான் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடை. பெற்றோருக்கு செய்யும் பணிவிடை என்பது ஒரு மனிதனை சுவனத்திற்கு கொண்டு சேர்க்கும். பெற்றோரை கண்ணியமான முறையில் நாம் நடத்த வேண்டும். இன்றைக்கு பெற்றோரை, நம்முடைய தாயை கண்ணியமான முறையில் நடத்திக்கிட்டு இருக்கோமா? அம்மா வா போ, ஏதோ ஆடு மாடை கூப்பிடுற மாதிரி இங்க வா இங்க போ, அப்படிதானே? சீன்னு சொல்லாமா? பெற்றோர்களை சீன்னு சொன்னா அல்லாஹ் தண்டனை தருவானா தரமாட்டானா? பெற்றோர்களை சீ என்று கூட நீ கூறக்கூடாது. பெற்றோர்களை கண்ணியமான முறையில் நீ நடத்த வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை கண்ணியமான முறையில பார்த்துக்கணும், அப்படிதானே? ஆனா பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? பிள்ளைகளை கண்ணியமான முறையில பார்த்துக்கிறாங்க. என்னுடைய பிள்ளை என்ன சீன்னு சொல்லிடக்கூடாது, என்னுடைய பிள்ளை என்னை வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. ஐயோ அவ வந்துட்டானா உடனே இதை கேட்பா, டென்ஷன் ஆயிடுவா, இப்ப சத்தம் போடுவா, இப்ப சண்டை போடுவா, இப்ப பேட் வேர்ட்ஸ் பேசுவா, தேவையில்லாம சண்டை போடுவா. அதனால நான் பயந்து இதை அவளுக்கு செஞ்சிருவேன். அவகிட்ட எதையுமே பேச முடியாது, அவகிட்ட எதையுமே சொல்ல முடியாது. அவ கேட்டா ஆன் த ஸ்பாட்ல இந்த ஜூஸை கொண்டு போய் வைக்கணும். அவ கேட்டா ஆன் த ஸ்பாட்ல இந்த சாப்பாடை கொண்டு போய் வைக்கணும். அவ கேட்டா ஆன் த ஸ்பாட்ல இந்த டீயை கொண்டு போய் வைக்கணும். அவ வந்து எடுத்து சாப்பிட மாட்டா, நாம தான் கொண்டு போய் கொடுக்கணும். அவ வந்து எடுத்து குடிக்க மாட்டா, நாம தான் கொண்டு போய் கொடுக்கணும். பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் மனிதனுக்கு வலியுறுத்தி இருக்கிறான். எல்லாரும் வீட்டுல அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க? பாத்திரம் கழுவி கொடுப்பீங்களா? வீடு பெருக்கி கொடுப்பீங்களா? துணி துவைச்சு கொடுப்பீங்களா? துணி மடிச்சு கொடுப்பீங்களா? மாஷா அல்லாஹ். அப்ப பெற்றோர்களுக்கு, நம்முடைய தாய்க்கு பணிவிடை செய்ய வேணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க படக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் நாம அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஷேர் பண்ணிக்கணும். நானும் செய்யறேம்மா அப்படின்னு சொல்லி நம்முடைய தாயையும் தந்தையும் என்ன செய்யணும்? கண்ணியமான முறையிலே, அழகான முறையிலே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு பணிவிடை செய்பவன் எங்க செல்வான்? சுவனம் செல்வான். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நமக்கு கைகளிலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சான்ஸ், அந்த சான்ஸை நாம மிஸ் பண்ணிக்கிட்டு மறுமையில கவலைப்படக்கூடாது. மறுமையில் அல்லாஹ்விடத்துல சென்று, யா ரஹ்மானே ஒரே ஒரு நாள் இந்த உலகத்துக்கு என்ன அனுப்பு, நான் எல்லா அமல்களையும் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு ஒரு மனிதன் கேட்பானாம். அல்லாஹ் என்ன செய்வான்? இல்ல, அந்த வாய்ப்பு வழங்கவே படாது. நான் உனக்கு கொடுத்த நேரம் எல்லாம் முடிந்து விட்டது, இதற்கு மேல் உன்னை மறுபடியும் இந்த உலகிற்கு நான் திருப்ப அனுப்ப மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிடுவான். அப்ப நமக்கு சான்ஸ் இருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும்? அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த சான்ஸை நாம மிஸ் பண்ணக்கூடாது. சுவனம் செல்வதற்கு என்னவெல்லாம் வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகளையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நாம எதுக்காக சுவனம் செல்ல வேண்டும் சொல்லுங்க? எதுக்காக நாம சொர்க்கத்துக்கு போகணும்? எதுக்காக ஆசைப்படுறோம்? அந்த சொர்க்கத்துக்கு போய் எதுக்கு இருக்கணும்? சொர்க்கத்துல ஜாலியா இருக்கலாம்னா, நிம்மதியா இருக்கலாம், அப்படிதானே? நோய் இல்லை, பலவீனம் இல்லை, தேனாறு ஓடும் எவ்வளோ வேணாலும் எடுத்து குடிச்சுக்கலாம், பாலாறு ஓடும் எவ்வளோ வேணாலும் எடுத்து குடிச்சுக்கலாம், மது ஆறு ஓடும், அப்படிதானே? வேற சொல்லுங்க, எதுக்காக நாம் சொர்க்கத்திற்கு ஆசைப்படுகிறோம்? மாஷா அல்லாஹ், வெரி குட். அல்லாஹுவை பார்க்க வேண்டும்,
அல்லாஹ்வை பார்க்கணுமா இல்லையா? நம்முடைய தாயையும் நம்முடைய தந்தையையும் எங்கேயாவது வெளியே போறாங்க, ஒரு நாள் நம்ம பார்க்காம இருக்கோம், ஒரு வாரம் பார்க்காம இருக்கோம், நமக்கு கவலை இருக்குமா இல்லையா? நம்முடைய அம்மா எப்போ வருவாங்க, நம்முடைய வாப்பா எப்போ வருவாங்க, அவங்கள நாம பார்க்கணும். நமக்கு எல்லா பணிவிடைகளையும் அவங்க தானே செய்து தராங்க. நமக்கு சாப்பாடு ஆக்கி தராங்க, நமக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்கி தராங்க, நமக்கு எல்லா விஷயங்களையும் அவங்க செய்யறாங்க, நம்மளை பத்திரமா பாத்துக்கிறாங்க. அவங்கள மிஸ் பண்ணி நாம இருப்போமா? தாய் தந்தையை நாம மிஸ் பண்ணுவோமா? மிஸ் பண்ண மாட்டோம். எந்த உறவுகளை நாம மிஸ் பண்ணாலும் தாய் தந்தையை நாம மிஸ் பண்றதுக்கு விரும்பவே மாட்டோம். அந்த அளவிற்கு அவர்களை நாம் நேசிப்போம். அதை விட அதிகமாக அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். இந்த உலகில் நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்து, நமக்கு தீமையான காரியங்களை விட்டு நம்மளை பாதுகாத்து, நன்மையான காரியத்தின் பக்கம் நம்மை செல்ல வைத்து, நமக்கு எல்லா வாழ்வாதாரங்களையும் அளித்து, நமக்கு உடல் ஆரோக்கியத்தை அளித்து, நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை அளித்து, இந்த காலகட்டத்தில் இந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் இன்றைக்கு பாலஸ்தீனிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல நாமெல்லாம் இருந்தா நம்முடைய நிலை என்னவா இருக்கும்? பொறுமையை மேற்கொண்டு இருப்போமா இல்லையா என்பது நமக்கே ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய பாதுகாவல்னால ஏதோ ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ்ன்ற ஒரு நிலையை இன்றைக்கு நாம் இந்த தமிழ்நாட்டில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படிதானே இல்லையா? அப்ப இந்த சூழல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த ரப்புல் ஆலமீன், நம்மை கண்ணியப்படுத்திய ரப்புல் ஆலமீன், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன், நமக்கு எல்லா அமல்களையும் செய்வதற்கு நமக்கு தூண்டிய ரப்புல் ஆலமீன், நமக்கு எல்லா நற்காரியங்களையும் நமக்கு செய்த ரப்புல் ஆலமீன், நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்த ரப்புல் ஆலமீன், அவனை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணுமா வேண்டாமா? அப்ப நாம சொர்க்கத்திற்கு செல்வதாக இருந்தால், சொர்க்கத்திற்கு செல்கிறோமே என்று சொன்னால், முதலில் நம்முடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹுவை பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை படைத்து, மனிதர்களை படைத்து, எல்லா உயிர் ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீனை நாம் காண வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மறுமையில் இறைவனை காண்போமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆம், நீங்கள் மறுமையில் இறைவனை பார்ப்பீர்கள், சுவனத்தில் இறைவனை பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பௌர்ணமி இரவில் சந்திரனை எப்படி முழுவதாக நீங்கள் காண்பீர்களோ அதே போன்று பார்ப்பீர்கள். மேகம் சூழாத சூரியனை எப்படி நீங்கள் தெளிவாக பார்ப்பீர்களோ அதை போன்று நீங்கள் அல்லாஹ்வை மறுமையில் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நமக்கு மூணை பார்க்கறதுக்கு நமக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா? இருக்காது. நீங்க பார்த்தாலும் தெரியும், நான் பார்த்தாலும் தெரியும், இங்க இருந்து நாம பார்த்தாலும் தெரியும், அல்லது வேற ஊர்ல இருந்து எங்க பார்த்தாலும் சந்திரன் நல்லாவே தெரியும். சூரியன் தெரியுமா எல்லாருக்குமே? யாருக்காவது மறைக்குமா? வெளிநாட்டுல இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்காக நமக்கு ஏதாவது மறைக்குமா? நாம பார்க்கும்போது வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு மறைக்குமா? நீங்க பார்க்கறனால எனக்கு மறைக்குமா? நான் பார்க்கறனால உங்களுக்கு மறைக்குமா? மறைக்காது. எந்த அளவிற்கு தெளிவாக சந்திரனும் சூரியனும் தெரியுமோ அந்த அளவிற்கு மிக தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மறுமையில் நீங்கள் காண்பீர்கள். சுவனவாசிகள் சுவனத்தில் நுழைந்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனவாசிகளை குறித்து கேட்பான், உங்களுக்கு எல்லாம் வழங்கிவிட்டேனா, நீங்கள் மனநிறைவோடு இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு சுவனவாசிகள் கூறுவார்கள், ஆம் அல்லாஹ்வே, நீ எங்களை நரகிலிருந்து விடுவிக்கவில்லையா? எங்களுடைய முகங்களையும் கைகளையும் ஒளிமின்னக்கூடியவைகளாக நீ ஆக்கவில்லையா? இதை விட எங்களுக்கு வேற என்ன வேண்டும் ரஹ்மானே? நாங்க மிக சந்தோஷமா இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று கூறுவார்கள். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், இல்லை இல்லை, உங்களுக்கு ஒன்று மீதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திரையை விலக்கி தன்னுடைய முகத்தை காட்டுவான். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அப்படிதானே? நம்முடைய உலக வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக அங்க முடிஞ்சிரும், அப்படிதானே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் பார்ப்போம். அல்லாஹ் எப்படி இருக்கான்ற இமேஜினேஷன் நமக்கு தோணுமா? அல்லாஹ் இப்படி இருப்பானா, அல்லாஹ் அப்படி இருப்பானா, அல்லாஹ் எப்படி இருப்பான், நமக்கு எல்லா விஷயங்களையும் தந்திருக்கானே, நமக்கு எல்லா ஆரோக்கியத்தையும் தந்திருக்கானே, நாம் கேட்டதை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கானே, நம்மை பாதுகாத்திருக்கானே, அந்த அல்லாஹ் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் நம்முடைய உள்ளத்துல இருக்கும். அதுக்காகவாவது நாம் சுவனத்தை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும். சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டிய ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தி விட வேண்டும்.
எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவனம் செல்ல வேண்டும் என்ற ஒரே இலக்கோடி அந்த சுவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்க்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும். மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.